எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து அப்படின்னு ஒரு படத்தில் விவேக் காமெடி ஒன்று உண்டு. நிஜமாகவே எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து அப்படின்னா அது அன்பும் காதலுமாக தான் இருக்க முடியும். நம்ம அன்பாலையும் காதலாலையும் நம்மளை எப்பேற்பட்ட வழியிலிருந்தும் துன்பத்தில் இருந்தும் மீட்டெடுத்துட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுவும் குறிப்பாக ஒரு காதல் நம்ம எல்லாரையும் எல்லாவற்றிலிருந்தும் மீட்டு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நம்ம காதல் கதைகளை தேடி தேடி போய்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு காதல் கதையை படிக்கும்போது நாமளும் அந்த உணர்வை ஏதோ ஒரு வகையில் கொள்கிறவங்களாக இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு காதல் கதையை இன்றைக்கி சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்றைக்கி ஒரு சண்டே, ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க எல்லோரும். ஒரு வீக்கெண்ட், ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு காதல் கதையை சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ இருக்கலே ஒரு நல்ல காதல் கதை அப்படின்னா என் மைண்டுக்கு எது ஃபஸ்ட்டு வருதோ அதை சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். எனக்கு முதல்ல வந்தது வெண்ணிற இரவுகள் தான். இந்த கதை ஃபியோதோர் தாஸ்தோவஸ்கி அப்படிங்கிற ரஷ்ய எழுத்தாளர் 180 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை அது. அந்த கதை எழுதி 1848 எழுதப்பட்ட கதை இது ரஷ்யாவில். ஆனால் இன்றைக்கி படித்தாலும் அந்த கதை அவ்வளோ கான்டெம்ப்ரரியாக ஃபீல் ஆகுது. இன்றைக்கும் அது நடக்கக்கூடிய ஒரு சாத்தியமுள்ள கதையாக தான் அது இருக்குது. நம்ம மனுஷங்க எவ்வளோ நாகரீகம் அடையலாம், புதிய கண்டுபிடிப்புகள் வரலாம், ஏஐ வந்துருச்சு, நம்மளுடைய தகவல் தொடர்பு மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் மனித உணர்வுகள் மாறவே மாறாதில்ல. மனித மனத்துக்குன்னு ஒரு சில போராட்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் மாறவே மாறாது அப்படிங்கிறத எனக்கு வெண்ணிற இரவுகள் படிக்கும்போது ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் எப்படி மாறாமல் இருக்குது? ஒரு 200 வருஷம் ஆச்சு அந்த கதையை எழுதி. ஆனால் 200 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. மனுஷ உணர்வுகள் இருக்குல்ல, காதல் தொடர்பான உணர்வுகள் இருக்குல்ல, காதல், பிரிவு, தனிமை, ஏக்கம், இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது இன்னமும். அதனால தான் இந்த கதை திரும்ப திரும்ப வெவ்வேறு வடிவங்களில் இன்றைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த கதையில் வரக்கூடிய சில தருணங்கள் நிறைய திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது வெவ்வேறு கதைகள் வழியாக. அப்போது தாஸ்தோவஸ்கியை இன்றைக்கி ஏன் உலகம் முழுக்க எல்லோரும் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அவர் இந்த மாதிரியான மனிதனோட ஆழமான அந்த உணர்வை பதிவு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதால தான். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் வெண்ணிற இரவுகள். அதாவது காதலோட அந்த சந்தோஷத்தை, அது நமக்குள்ளே செய்யக்கூடிய மாற்றத்தை, அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது, அந்த காதலுடைய பிரிவு நம்மளை எப்படி தாக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப ஆழமாக ரொம்ப அழகாக சொன்ன கதை தான் வெண்ணிற இரவுகள். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் காலையில் 8 மணிக்கு உங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்பாட்டிஃபை சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. வெண்ணிற இரவுகள் கதை ரஷ்யாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற நகரத்தில் தான் நடக்குது. அது எப்போவுமே பனி விழும் ஊர் இது. அந்த ஊரில் இந்த பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இரவு ரொம்ப லென்த்தியாக இருக்கும். நைட்டு 10 மணிக்கெல்லாம் சூரியன் மறையாமல் இருக்குமாம்மா. அதனால் இரவுலையும் வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ தான் இந்த கதை நடக்குது. அதனால தான் இதுக்கு வெண்ணிற இரவு அப்படின்னு இவங்க பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டெல்லாம் ஃபுல்லாக பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த பனியோட வெளிச்சமாகவும் இருக்கிறதுனால ஒரு வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய இரவுகளை பற்றி கதை. இந்த கதை ஒரு 4 இரவுகளில் நடக்குது. ஒரு பகல் அப்படின்னு 5 நாள் இந்த கதை நடக்கக்கூடிய கதை அது. இந்த கதையோட நாயகனுக்கு பேர் கிடையாது. அவன் ஒரு 25 வயசு இளைஞன். அவன் ரொம்ப தனிமையிலேயே இருக்கான். ஒரு சரியான இன்ட்ரோவர்ட்டு. நம்ம இப்போ இன்ட்ரோவர்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அப்படி இல்லை. அவன் தனியாகவே திரிவான். ஊர் ஃபுல்லாக தனியாக திரிஞ்சிட்ருப்பான். அவன் வேலை முடிஞ்சு எல்லோரும் அவங்கவுங்க ஹாப்பியாக வீட்டுக்கு போகும்போது இவன் மட்டும் தனியாக அப்படி பீட்டர்ஸ்பர்க் நகரத்தோட தெருக்களில் சுற்றிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அவன் யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டான். கிட்டத்தட்ட 8 வருஷம்
எந்த நண்பர்களும் இல்லாமல் அவன் வாழ்ந்துகிட்ருப்பான். யாருக்கிட்டேயுமே பேசாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். யார்கிட்டயா பேசினா அவனுக்கு நல்லா இருக்கும்னு தோணும், யாராவது அவங்ககிட்ட அன்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். ஆனால் இவன் போய் யாருக்கிட்டேயும் அன்புக்காகவோ நட்புக்காகவோ பேச மாட்டான். அதுவும் குறிப்பாக பெண்கள்கிட்ட. இவன் பெண்கள்கிட்ட வாழ்க்கையில் பேசினதே இல்லை. பெண்கள்னால் அவனுக்கு ஒரு கசப்பு இல்லை, ஒரு தயக்கம். அதனால் இவன் போய் யாருக்கிட்டையும் பேச மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கடைஞ்செடுத்த இன்ட்ரோவர்ட்டுன்னு வச்சுக்குவோம் அவனை. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நம்ம கதையோட நாயகன். அவனுக்கு பேர் கிடையாது, ஆனால் அவனுக்கு ஊர் மட்டும் இருக்குது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ன்ற அந்த ரஷ்ய நகரம் தான் அவனோட ஊர். அந்த ஊரோட தெருக்களில் நடந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கான். அவன் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான்னா, பகலில் சூரியன் இருக்கு இல்லையா, பகலில் சூரிய வெளிச்சத்தில் வாழ விரும்பாமல் இரவில் அந்த இருளில் வாழ விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக தான் தன்னை வெளிப்படுத்திக்கிறான் அவன். அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் இந்த நாயகன். இவன் நைட்டெல்லாம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தோட தெருக்களில் சுற்றி சுற்றி வரான். அங்கே இருக்கிற அந்த நகரம் தான் அவனோட நண்பன்றான். எனக்கு இந்த ஊரில் வேறு யாரும் மனிதர்கள் நண்பர்கள் இல்லை, ஆனால் இந்த ஒரு நகரமே எனக்கு நண்பன் தான். இந்த நகரத்தோட ஒவ்வொரு வீடும் எனக்கு நண்பன் தான். எல்லோரும் தூங்க போனதுக்கு பிறகு அந்த வீடுகளெல்லாம் பார்த்துட்டே போவான், அந்த வீடுகளோட பேசுவான். அந்த வீடுகளுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கும். அந்த கால்வாய் அந்த ஊருக்கு நடுவில் ஓடும், அந்த கால்வாய் கரையில் நடந்துக்கிட்டே இருப்பான். இந்த தனிமை இருக்குல்ல, அது ஒரு மாதிரி நோய் மாதிரி. அது அவன் கிட்டத்தட்ட ஒரு தனிமை பீடிக்கப்பட்டு அதனால் ரொம்ப மன வருத்தத்தில் அப்படியே தனியாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கான். தனியாக பேசிக்கிட்டே போவான், தனியாக பாடிக்கிட்டே போவான். நம்மள பல பேர் அந்த மாதிரி இருப்போம். நமக்கு மனுஷங்கக்கிட்ட பேசுகிறது அப்படிங்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப தயக்கமாக இருக்கும். அவங்க எங்கே நம்மளை ஹர்ட் பண்ணிவிடுவாங்களோன்னு நம்ம அவங்கக்கிட்ட யாருக்கிட்டையும் பேச மாட்டோம். அப்படி தனியாக திரிகிறதுக்கு தான் விரும்புவோம். அது எனக்கு கூட இருக்குது அந்த மாதிரியான ஒரு சிக்கல். இந்த இன்ட்ரோவர்ட் தன்மையுள்ள இந்த நாயகன் அப்படி ஒரு நாள் இரவு தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக தன்னைத்தானே பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கும்போது அந்த கால்வாய் கரை ஓரத்தில் ஒரு பார்த்து வச்சுருக்காங்க. அதில் அவன் நடந்து போயிட்டுருக்கான். போகும்போது அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே பார்த்துட்டே மெதுவாக அவன் நகர்ந்து போயிட்டுருக்கான். அப்போ அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் நின்று அந்த கரை ஓரத்தில் நின்று தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. இவன் கொஞ்சம் தாண்டி போயிடுறான். போனாலும் ஏதோ ஒரு வகையில் அது தொந்தரவு பண்ணுது அவனுக்கு. லைஃப்பில் அந்த மாதிரி தான் நமக்கு சில மொமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம பாட்டுக்கு அப்படியே தாண்டி போயிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வேறு ஒன்றா மாறிடும். ஆனால் நம்ம சில நேரம் தயக்கத்தோடு அங்கே வெயிட் பண்ணுவோம். நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையில் செய்யாத ஒரு விஷயத்தை அப்போ செய்ய ஆரம்பிப்போம். அப்போ தான் நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அவனும் அன்றைக்கி தயங்கி நிற்கிறான். தயங்கி நின்றுட்டு அவளையே பார்த்துட்ருக்கான். இவனுக்கு தான் பேச தெரியாது, இவன் யார்கிட்டையும் பேசவும் மாட்டான். இவனுக்கு ஆறுதல் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பயமாக இருக்குது. அப்புறம் இவனுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அதனால் அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். அந்த பொண்ணு இவனை பார்த்து பயந்துடுது. இவன் யாரோ ஒரு கிரிமினல், இவன் நம்மளை எதாவது பண்ணுறானோன்னு பயந்துட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருது. இவன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், ஆனால் ஏதோ ஒரு நம்மளை தெரியுங்களே, சில மனுஷங்களை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம பேசணும் பழகணும் அப்படின்னு நமக்கு ஏதோ ஒரு உந்து சக்தி நமக்குள்ளே இயங்கும். அது சொல்லும், போய் பேசு அப்படின்னு. அது மாதிரி இவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு சக்தியால் உந்தப்பட்டு அவன் பின்னாடியே போகிறான். அவன் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுறவனே கிடையாது. எந்த அளவுக்குன்னா, தினமும் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் இவன் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தாவை இவன் பார்க்குறான். அவர் டெய்லியும் இவனை பார்க்குறாரு. ஆனால் வணக்கம் கூட அவர்கிட்ட அவன் சொல்ல மாட்டான். அவருமே இவங்ககிட்ட எதுவும் பேச மாட்டார். 2 பேரும் தினமும் ஒரே நேரத்தில் சந்திப்பாங்க, அதாவது எதிர்கொள்வாங்க, நகர்ந்து போயிடுவாங்க. ஒரு நாள் அவர் வரலைன்னா இவனுக்கே எங்கே தாத்தாவை காணோம் அப்படின்ற ஃபீல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தன். ஆனால் அவன் ஒரு நாள் என்னானாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அவருக்கு வணக்கம் சொல்லிடலான்னு போய் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே நகர்ந்து போகக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். ஒரு வணக்கம் சொல்லக்கூட தயங்குறவன் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு பொண்ணு பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான். அவனுக்கே அது வியப்பாக இருக்குது. அப்போ அந்த பொண்ணு இவங்கிட்டேருந்து விலகி போகணுன்றதுக்காக சாலையோட மறுபுறத்துக்கு போய் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறான். இவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சாலையை கடந்து அவள் பின்னாடி போகிறதா இல்லை இப்படியே போகிறதா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இவன்
மெதுவாக நகர்ந்துட்டு இருக்கும்போது சாலைக்கு அந்த பக்கம் போன அந்த பொண்ணை ஒரு குடிகாரன் வந்து விரட்டுறான். ஏதோ பண்ண அவள் கையை பிடிக்க ட்ரை பண்ணுறான், அவளை பலாத்காரம் பண்ண ட்ரை பண்ணுறான். இதை வந்து அவன் பார்த்துட்டான். அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறான், அவன் விரட்டுறான் அந்த குடிகாரன். இப்போது ஹீரோ வந்து டக்குன்னு ஹீரோவாக மாறுறாரு. குடுகுடுன்னு ஓடி போய் அந்த குடிகாரன் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த குடிகாரன் விலகி போகும்போது இந்த பொண்ணை பிடிச்சிட்டு தப்பிச்சு ஓடி வரான். அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வரவும் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. அந்த குடிகாரன் அங்கே நின்றுட்டு ஏதோ கத்துறான், திட்டுறான். இவன் அதை பற்றிலாம் கவலைப்படல. இவன் என்னென்னா கையில் வச்சுருந்த ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அப்போல்லாம் அந்த பழைய காலத்துலலாம் வந்து வாக்கிங் ஸ்டிக் மாதிரி வச்சுருப்பாங்க போல். அதை வச்சு அவனை அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுறான். இப்போ அந்த பொண்ணும் அவனும் மட்டும் ஒரு இடத்துல வந்து கெஸ் வாங்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சிரிக்கிறா, பயங்கரமாக சிரிக்கிறா. அவளுக்கு கையெல்லாம் நடுங்குது. அவன் கேட்குறான், என்ன கையெல்லாம் நடுங்குதுன்னு. தெரியல என்னென்னு. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன நட்பு அங்கே உருவாக ஆரம்பிக்குது. அவன் வந்து சொல்கிறான், நான் வந்து இந்த மாதிரி பார்த்தேன், நான் உன்னைய அதான் வந்து காப்பாற்ற வந்தேன் அப்படின்லாம் இவன் சொல்கிறான். அப்போ அவன் கை நடுங்குது. அவள் கேட்குறா, உனக்கே இப்படி கை நடுங்குது அப்படின்னு. என்னை தானே அவன் தோறத்தனா, எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, உனக்கே என் கை நடுங்குது அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையுமே பேசினதில்லை, 2வது எந்த பொண்ணோட கையையும் நான் பிடிச்சதில்லை. அப்படிங்கும்போது தான் அவள் கவனிக்கிறான், அவள் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதுதான் முதல் முறையாக அவன் வந்து வாழ்க்கையில் ஒரு பெண்ணோட கையை பிடிக்கிறது. அப்படி அவன் வந்து அந்த பெண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு நல்லா இருக்குது. அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே போகிறாங்க. அவங்க 2 பேரை பற்றின அந்த உரையாடல் இருக்குல்ல, அப்படியே தொடருது. அவள் சொல்கிறா, என்னை வீடு வரைக்கும் கொஞ்சம் கொண்டு வந்து விட்டுட்டு போ அப்படின்றான். சரின்னு சொல்லி இவனும் அவள் கூடவே போகிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் வந்து பேசிக்கிட்டே இருக்கான், அவகிட்ட ஓயாமல் பேசுகிறான். இது வரைக்கும் வாழ்க்கையில் யாருக்கிட்டேயுமே ஒரு வார்த்தை பேச தயங்கினவன் அன்றைக்கி அந்த நைட்டில் வந்து விடாமல் மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அவன் வந்து அவகிட்ட சொல்கிறான், எனக்கு யாராவது பெண்கள் வந்து 2 வார்த்தை என்கிட்ட பேசினா போதும் அப்படின்னு நான் ஏங்கியிருக்கேன், இன்றைக்கி வந்து இவ்வளோ பேசிட்டேன் நான் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போது அவன் வந்து சொல்கிறான், நான் வந்து பெண்களை வந்து நேரில் சந்தித்ததே இல்லை, ஆனால் கனவுல நிறைய சந்திச்சிருக்கேன், நான் ஒரு கனவுலக வாசி, எனக்கு கனவுல தான் எல்லாமே அப்படின்னு இவகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்கு பிறகு வந்து அவங்க பேசிகிட்டே அப்படியே நடந்து போகிறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல நட்பு தொடருது. அவள் வீட்டுக்கிட்ட கொண்டு போய் விட்டோன்னா அவள் வந்து சரி ஓகே கிளம்புறேன் அப்படின்னோடனே இவனுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. அவ்வளோதானா, முடிஞ்சா எல்லாமே முடிஞ்சான்னு இவன் கேட்குறான். அவள் வந்து ஆமாம், நான் என் வீட்டுக்கு போகிறேன், நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாகுது. அவனுக்கு கண்ணெல்லாம் நிறையுது. ஐயோ, நான் இங்கேருந்து இந்த பிரிவு வேண்டான்னு நினைக்கிறான். அப்போது அவன் வந்து கேட்குறான், நாளைக்கும் நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்குறான். நாளைக்கும் இதே இடத்துக்கு நான் வருவேன் அப்படிங்கிறான். அப்போ அவன் கேட்குறான், எதுக்கு வரணும் அப்படிங்கும்போது, தெரில, நாளைக்கும் நான் வருவேன், நான் உன்னை சந்தித்த அந்த நினைவுகளோடையே நான் இருந்துக்குவேன், எனக்கு இதை விட என்ன பெரிய விஷயம் இருக்குது, எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு சரி நானும் வரேன் அப்படிங்கிறா. அடுத்த நாள் 2 பேரும் அடுத்த நாள் மீட் பண்ணுறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து மறுபடியும் அவள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறா, நான் வந்து ஈஸியாக வந்துட்டேன்னு சொல்லி என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, நீ கூப்பிட்டோன்னா நாளைக்கு எல்லோரும் அப்படி தான் நினச்சிப்பாங்க, இவன் என்ன நான் சொன்னேன்னா உடனே அடுத்த நாள் வந்துட்டா அப்படின்னு அவள் சொல்லிட்டு, ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொல்கிறா. என்ன நிபந்தனைன்னு இவன் கேட்குறான். அப்போ அவள் சொல்கிறா, நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்கணும், என்னை லவ்வெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபஸ்ட் தயக்கமாக இருந்தாலும் இவன் ஒத்துக்கிறான். அவளை மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக, சரி நான் வந்து எப்போவுமே உங்கள்கிட்ட வந்து நட்பாக மட்டும்தான் இருப்பேன், லவ்வெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட வந்து அவன் வாக்கு கொடுக்குறான். அதுக்கு பிறகு அவன் கிளம்பி போகிறான்.
அவன் வந்து அவகிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறான். நான் வந்து உன்னை இன்றைக்கி தான் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. உன்னை ரொம்ப வருஷமாக 20-30 வருஷமாக உன்னை மீட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் உன் கூடயே வாழ்ந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்லாம் அவன் சொல்கிறான். அவளுக்கும் அதே ஃபீலிங் இருக்குது. அவங்க 2 பேரும் அந்த இரவில் பிரிஞ்சு போகிறாங்க. அதுக்கு அடுத்த இரவில் மறுபடியும் அவங்க சந்திக்கிறாங்க. அதுதான் 2வது இரவு. அந்த இரவில் வந்து அவள் ஒரு விஷயத்த சொல்கிறா. எனக்கு உன் மேலே பயங்கரமாக ஒரு நம்பிக்கை வருது. நான் ரொம்ப நம்புகிறேன் உன்னை. ஐ ட்ரஸ்ட் யூன்றா. உன்கிட்ட எதை வேணாலும் என்னால் சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை வருது. அது ரொம்ப முக்கியம் எந்த உறவுக்கும். எதை வேணாலும் சொல்ல முடியணும். நம்ம லைஃப் லாங் அப்படிப்பட்ட ஒரு உறவுக்காக தான் ஏங்கிக்கிட்டே இருக்கோம். அவனை வந்து அவள் அப்படி தான் ஃபீல் பண்ணுறான், தயக்கம் இல்லாமல் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவள் சொல்லும்போது இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு வந்து உருவாகிட்டு இருக்கு. இப்போது அவள் வந்து உன்னோட கதை என்ன அப்படின்னு இவன்கிட்ட கேட்குறான். அப்போ இவன் வந்து சொல்கிறான், எனக்கு கதையே இல்லை. நான் ஒரு தனியன். நான் வந்து தனியாகவே தான் வாழ்கிறேன், தனியாகவே தான் இருக்கேன். எனக்குன்னு எந்த கதையும் கிடையாது. என் கதை எல்லாமே கனவுல மட்டும்தான். நான் கனவுல வந்து அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு இவன் தன்னுடைய கனவுகளை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கான். கனவுல தான் அவன் லவ் பண்ணுறான், கனவுல தான் சண்டை போடுறான், கனவுல தான் ஜெயிக்கிறான், கனவுல தான் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறான். நிஜத்தில் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையோ ஒரு அன்போ ஒரு பாசமோ எதுவுமே இல்லை. அதை கேட்கும்போது இவன் ரொம்ப நெகிழ்ந்து போகிறான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவளுமே கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறா. அப்போ அவள் வெளிப்படுத்துகிறாத, நானும் அப்படி தான் இருக்கேன். நான் என் பாட்டியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் ஒரு பழைய வீடு இருக்குது. அந்த வீட்டில் நான் என் பாட்டியோடு வாழ்ந்துட்டுருக்கேன்னு அவளோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாள். அப்போ அவளோட கதையில் என்னென்னா, அவளுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, அவள் பாட்டி மட்டும்தான். அதுவும் கண் தெரியாத பாட்டி. அந்த பாட்டிக்கு வந்து இந்த பொண்ணை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்போடு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வேணால் வயசு அந்த மாதிரி 16-17 வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ பாட்டிக்கு என்னென்னா, யாராவது இந்த பொண்ணை வந்து ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ, ஏமாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால அந்த பொண்ணை வந்து எப்போவும் அந்த பாட்டி போட்டிருக்கிற கவுனையும் இந்த பொண்ணு போட்டிருக்கிற கவுனையும் ஒரு பின்னு வச்சு குத்தி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இவன் எங்கேயும் ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இவன் எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே அதனால் இருக்க வேண்டியிருக்கும். பாட்டி உட்காந்து ஏதோ எம்ப்ராய்டரி போட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு ஸ்வெட்டர் தைச்சிட்டு உட்காந்துருக்கோம். இவள் பக்கத்தில் உட்காந்து அதுக்கு நூல் எடுத்து கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாள். இவளுக்குன்னு ஒரு உலகமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அந்த பாட்டியோட அந்த வீடு இருக்கும். அவங்க வீட்டில் வந்து ஒருத்தர் குடி வச்சுருப்பாங்க. ஒரு தாத்தா இருப்பார் மேலே. அவர் வீட்டை காலி பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கிளைண்ட் வருவான். அவன் வந்து ஒரு இளைஞன். அவன் வந்ததுக்கு பிறகு இந்த பாட்டிக்கு வந்து அவங்ககிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்லாம் இந்த பாட்டி வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அவன் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நிறைய புத்தகங்கள் கொடுப்பான் படிக்கிறதுக்கு. அப்போ அவள் வந்து அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிப்பாள். அவளுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஒரு புது உலகங்கள் அவளுக்கு வந்து அறிமுகமாக ஆரம்பிக்கும். ஆனால் பாட்டி ரொம்ப கண்டிப்பாக இருப்பாள், இந்த மாதிரி புக்கெல்லாம் நீ படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல. ஆனாலும் இவள் வந்து தொடர்ச்சியாக புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாள். அப்பப்போ அவன் கூட இந்த படிக்கட்டிலேருந்து அவன் மேலேருந்து இறங்கி கீழே வரும்போதெல்லாம் அவள் பார்த்துக்குவா. 1-2 வார்த்தை பேசுவா. அந்த பையனுக்கும் இவளுக்குமான ஒரு நல்ல அன்பு வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவன் ஒரு நாடகம் நடக்குது நம்ம ஊரில், அது கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இவளை கூப்பிட்றான். இவள் வந்து உடனே ஐயோ நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து பாட்டிக்கிட்டே போய் கேட்குறான், பாட்டி இந்த மாதிரி ஒரு நாடகம் நடக்குது, எங்கிட்ட டிக்கெட் இருக்குது, நீங்களும் வரீங்களான்னு கேட்டோன்னா பாட்டிக்கு வந்து ஒரே குசியாகிடுது. ஏன்னா பாட்டிக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ அன்றைக்கி இரவு வந்து அந்த நாடகத்துக்கு பாட்டியோட அந்த பொண்ணு அவளும் போகிறா. அவள் வந்து போயிட்டு அந்த நாடகத்தில் 3 பேரும் போய் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு வந்ததுக்கு பிறகு இவளுக்கு வந்து அவன் மேலே ரொம்ப ஒரு பயங்கர காதல் வந்துடுது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாடகத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவன் வந்து இவகிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பிக்கிறான். அது இவளுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவன் விலகி போகிறான் அப்படிங்கிறது. ஏன்னா அவனுக்கும் இவன் மேலே லவ் வந்துடுது. ஆனால் அந்த காதலுக்காக சரியான ஆளாக தான் இல்லை அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். இவனுக்கு வந்து வேறு ஒரு இடத்துல வேலை கிடச்சி மாஸ்கோவுக்கு கிளம்புறான். ஒரு நாள் வீட்டை காலி பண்ணிவிட்டு இவளால் அதை தாங்கிக்க முடியல. அன்றைக்கி நைட்டு
மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு நேராக அவன் ரூம்க்கே போயிடுறான். போய் நானும் உன் கூட வரேன், என்னையும் கூப்பிட்டு போ அப்படிங்கிறா. அவன் வந்து ஐயோ இப்போ என்னால் முடியாது, நீ திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து எனக்கு தெரியாது, நான் வந்து இங்கேருந்து போய் ஆகணும், உன் கூட தான் வந்து ஆகணும், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். அப்போ அவன் வந்து எனக்கு இன்னும் சரியான வேலை சரியான வாழ்க்கை அமையலை, நான் மாஸ்கோவுக்கு போகிறேன், 1 வருஷம் கழித்து இதே ஊரில் நம்ம எப்பவும் சந்திக்கிற அந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அவகிட்டேருந்து விலகி போகிறான். இவள் 1 வருஷமாக காத்திருக்கா. அந்த 1 வருஷம் காத்திருப்புக்கு பிறகு தான் இவன் வந்து அந்த கால்வாய் ஓரத்தில் நின்று அழுதுகிட்டு இருக்கிற அந்த காட்சி வருது. ஏன் அப்படின்னா அவன் திரும்பி வந்துட்டான் 1 வருஷம் கழித்து. வந்தவன் இவளை சந்திக்கவே இல்லை, இவளுக்கு எந்த செய்தியும் கொடுக்கல. இவளுக்கு மட்டும் அந்த தெரிஞ்சிருச்சு, இவளோட நட்பு வட்டாரத்தின் மூலமாக அவன் திரும்பி வந்துட்டான்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவன் இவகிட்ட பேசவே இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அவள் ரொம்ப அதனால டிஸ்டர்ப் ஆகிடுறான். என்னடா இது, நம்ம வந்துட்டு ஏன் என்கிட்ட பேசாமல் இருக்கான், என்னை அவனுக்கு பிடிக்காமல் போயிடுச்சா, அவனுக்கு வேறு யாராவது புது கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சிருச்சா, அவன் ஒருவேளை என்னை லவ் பண்ணலையா, அவன் என்னை ஏமாற்றிட்டானா அப்படின்னு இவன் ரொம்ப குழப்பத்தில் தான் அழுதுகிட்டு இருந்திருக்கான் அன்றைக்கி. அப்போ இந்த கதையை கேட்கவும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறா. சொல்லிவிட்டு இது சம்மந்தமாக நான் அறிவுரை கேட்குறதுக்காக தான் ஒரு மென்டாரை வந்து தேடிட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஆலோசகர் யாராவது வேணும்னு. ஆனால் நான் ஆலோசகரை எங்கே போய் தேடுறது, தெருவில் வரவங்கக்கிட்ட நம்ம போய் ஆலோசனை கேட்க முடியாது, நம்பிக்கைக்குரிய ஒருத்தர்கிட்ட தானே கேட்க முடியும், நீ தான் அந்த நம்பிக்கைக்குரியவன் அப்படின்னு இந்த ஹீரோக்கிட்ட வந்து அவள் சொல்கிறா. அப்போ தான் அவன் கேட்குறான், உன் பேர் என்ன அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் அவங்க 2 பேரும் பேர் தெரிஞ்சுக்காமையே இருக்காங்க. அப்போ அவள் சொல்கிறா, என் பேர் நாஸ்தன்கா அப்படின்னு. அப்போ அந்த பேரை கேட்டோன்னே அவனுக்கு அந்த பேரையே சொல்லிக்கிட்டே இருக்கான், ஓ நாஸ்தன்கான்னு அவளோட பேரை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் வந்து ஒரு ஐடியா சொல்கிறான், பேசாமல் நீ ஒன்று பண்ணு, ஒரு லெட்டர் எழுது, அந்த லெட்டர் கொண்டு போய் நம்ம வந்து அவருக்கு கொடுப்போம், அவர் வந்து அதை படிச்சுட்டு ஒரு வேளை வந்தாலும் வருவார்ல அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதலான்னு பிளான் பண்ணுறாங்க. இவன் ஏற்கனவே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கா. அதை எடுத்து டப்புன்னு கொடுக்கும்போது அவன் அதை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு இதை போய் நான் நாளைக்கு கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு அவங்க ஏதாவது பதில் லெட்டர் கொடுத்தாங்கன்னா நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் வந்து அந்த லெட்டரை வாங்கிட்டு போகிறான். இவனுக்குள்ளே வந்து ஒரு காதல் வந்து மலர ஆரம்பிக்குது அவன் மேலே. ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழலில் அவன் இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. அவனுக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து அவளுக்கு ஒரு லவ்வர் இருக்கான், அவன் மேலே இவள் ரொம்ப ஈடுபாடாக இருக்கான்றது தெரியுது. ஆனால் தனக்குள்ளேயும் ஒரு லவ் வந்து உருவாயிடுச்சு. அவகிட்ட தான் தான் வெளிப்படுறான், முழுமையாக அவன் வெளிப்படுறான் அவகிட்ட. அந்த தனக்குன்னு ஒரு பெண், அவளுடைய அன்பு அப்படிங்கிறது கிடைக்கும்போது அவனுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அவன் தன்னுடைய பெஸ்ட்டு டைம் அப்படின்னு இதை தான் நினைக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சின்ன புதிரான ஒரு சிக்கலுக்குள்ளே வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 3வது இரவு வருது. 3வது இரவில் அவள் வந்து அதாவது 3வது இரவுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அவன் வந்து அவகிட்ட எப்படி பேசுகிறான், ஏன் விடாமல் அப்படி பேசிகிட்டு இருக்கான்றத ஒரு இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு. அருமை நாஸ்தன்கா, நான் பேசுவது பிரமாதமாக இருக்கும், எனக்கு தெரியும், நீங்கள் மன்னிக்க வேண்டும், என்னால் வேறு விதமாக பேச முடியாது. நாஸ்தன்கா, இந்த தருணத்தில் நான் சாலமன் மன்னனுடைய ஆவியைப் போல் இருக்கிறேன். 7 முத்திரைகளிட்டு கெட்டியாக மூடப்பட்டு 1000 ஆண்டுகளாக ஜாடிக்குள் அடைபட்டு இருந்தபின் 7 முத்திரைகளும் உடைக்கப்பட்டு வெளியே வந்ததே சாலமன் மன்னனின் ஆவி. அதை போன்றவனாக இருக்கிறேன். எனது அருமை நாஸ்தன்கா, நெடுங்காலம் பிரிந்திருந்து விட்டு மீண்டும் இப்பொழுது நாம் சந்திக்கிறபடியால், ஆம் நாஸ்தன்கா, நெடுங்காலமாக உன்னை எனக்கு தெரியும். நெடுநாட்களாக நான் தேடிக்கொண்டிருந்தேன். இதெல்லாம் ஒரு அறிகுறி. நான் தேடியது உன்னைத்தான். நமது இந்த சந்திப்பு விதிவசத்தால் நேர்ந்தது என்பதற்கான அறிகுறி. என் மண்டைக்குள் 1000 மடைகள் திறந்து கொண்டு விட்டன. ஆற்று வெள்ளமென பெருக்கெடுக்கும் சொற்களை நான் பொழிந்தே ஆக வேண்டும், இல்லையேல் எனக்கு மூச்சு திணறி போகும் அப்படின்னு அவன் வந்து ஒரு இடத்துல சொல்கிறான். அதனால தான் வந்து எக்கச்சக்கமாக பேசிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கும் அந்த கதைக்குள்ளே. அதுக்கப்புறம் 3வது நாள் இரவு வருது. 3வது நாள் இரவில் தான் அவனுக்கு வந்து அவன் மேலே இன்னும் அதிகமாகுது காதல். அவளோட நெருங்கி
பழக பழக அவகிட்ட பேச பேச அவள் மேலே வந்து அவனுக்கு ரொம்ப அதிகமான காதல் வருது. ஆனால் அதை வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறான். ஆனால் அவள் என்ன பண்ணுறான்னா, வேணும்னே அவனை சீண்டி பார்க்குறான். நீங்கள் என்னை இன்னும் காதலிக்கலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது, நான் வந்து காதலிக்க ஏற்ற ஆள் இல்லையோ அப்படின்லாம் எனக்கு தோணுது அப்படின்லாம் சொல்லி அவனை வெறுப்பேற்றுறா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் கைப்பிடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இருட்டிலேருந்து யாரோ வர்றது தெரிஞ்சும் டக்குன்னு இவன் விலகிக்கிறான். அப்போ அவள் கேட்குறான், ஏன் விலகிக்கிட்ட அப்படின்னு. ஏன்னா அந்த அந்த அவளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் இருக்குல்ல, ஒருவேளை அது அவனுடைய காதலனாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு அவன் வந்து பயந்து விலகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் சொல்கிறான், பரவாயில்ல அவனுக்கு தெரியட்டும் நம்மளுடைய காதல் அப்படிங்கிறான். எது நம்மளுடைய காதலான்னு இவன் ஒரு சாக்காகிறான். இப்படி அன்றைக்கி நைட் வந்து அந்த கான்வர்சேஷன் போகுது. இது ஒரு விளையாட்டுத்தனமான பேச்சாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நெருக்கம் வந்து உருவாக்கிட்டே இருக்குது. அவங்க ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவளுக்கு வந்து வருத்தமாக இருக்குது. நீ வந்து லெட்டர் கொடுத்துட்டு வந்தோம், இன்னும் பதில் லெட்டர் வரல, ஒருவேளை அவர் என்னை வெறுத்துட்டாரோ, அவருக்கு என்னை பிடிக்கலையோ அப்படின்லாம் இவன் வந்து நினச்சி அன்றைக்கி நைட் வந்து ஃபீல் பண்ணிட்டு அப்போ இவன் வந்து அவளுக்கு ஆறுதலாக சொல்கிறான். ஒருவேளை அவர் வெளியே எங்கேயா போயிருக்கலாம், அவருக்கு இன்னும் கடிதம் கிடைக்காம இருந்திருக்கலாம், அவர் வந்து பிஸியாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால அவர் உனக்கு இன்னும் கடிதம் போடாமல் இருந்திருக்கலாம், நம்ம இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அன்றைக்கி வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. அவள் வந்து கிளம்பி போயிடுறா. அவள் போனதுக்கப்புறமும் அந்த இரவில் வந்து பெரிய மழை பெய்யுது. அந்த மழையிலேயே அவன் தனிமையில் உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்தவும் முடியாது, அது அவ்வளோதான் இனிமேல் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லேயே அவன் உட்காந்துருக்கான். அதுக்கு அடுத்தது 4ஆம் நாள் இரவு அவங்க மறுபடியும் சந்திக்கிறாங்க. 4ஆம் நாள் இரவில் கிட்டத்தட்ட அவள் வந்து இப்போ இனிமேல் அவங்ககிட்டேருந்து, அவளுடைய அந்த லவ்வர்கிட்டேருந்து எந்த பதிலும் வராது அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு போயிடுறான். அவ்வளோதான், அவன் வந்து நம்மளை விட்டு போயிட்டான் அப்படிங்கிறத அவளால் தாங்கிக்க முடியல, ரொம்ப பதட்டமாகறான். கிட்டத்தட்ட ஒரு பிரேக்கப்புக்கான மனநிலைக்கு வந்துடுறான். இனிமேல் இவனை நம்பிட்டு இருக்க முடியாது, நம்ம விலகிற வேண்டியது தான் அப்படிங்கிற அளவுக்கு அவள் வந்து உடஞ்சி போகிறா. அவனுக்கு வந்து ஏன்னா கடிதம் கொடுத்து 2 நாள் ஆச்சு, இன்னும் பதில் வரல, அவனும் வரல, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இவள் குழப்பமாகறா. அதுக்கப்புறம் அந்த ஹீரோக்கிட்ட வந்து அவள் சொல்கிறா, அதை சொல்லி அழுகிறா. நான் வந்து அவனுக்காக 1 வருஷமாக காத்திருந்தேன், அவனையே நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன், அவனுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தேன்னு அவள் ஃபீல் பண்ணி சொல்லும்போது இவன் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்கிறான். ஆறுதல் சொல்லும்போது நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுறான். அவள் ரொம்ப ஷாக் ஆகிறா. ஆனால் அவளுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு, அந்த காதல் வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு. அதை ஏற்றுக்க முடியாத ஒரு நிலமையில் இருக்கா. அவள் என்ன சொல்கிறான், நான் டக்குன்னு எப்படி ஏற்றுக்க முடியும் உன் காதலை, எனக்கு அந்த காதல் தேவை தான், ஆனால் என்னால் அப்படி ஏற்றுக்க முடியாது, இன்னமும் நான் அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனை மறக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும், அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு அவள் இவன்கிட்ட சொல்கிறா. 2 பேரும் அந்த பதட்டத்திலேயே நடந்து போகிறாங்க. இவன் வந்து என்னை தப்பாக நினச்சிக்காத, நான் தெரியாமல் என்னை வெளிப்படுத்திட்டேன், மன்னிச்சிருன்னு இவன் சொல்கிறான். அப்போ இவன் சொல்கிறான், அதெல்லாம் நீ வெளிப்படுத்திக்கினதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தப்பாலாம் நான் எதுவுமே நினைக்கல, ஆனால் என்னால் உன் காதலை இப்போ ஏற்றுக்க முடியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, அது எப்படி உடனே நான் வந்து இன்னொரு காதலை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு இவன் ரொம்ப பதட்டமாகறா. அந்த இரவில் வந்து 2 பேரும் நடந்துக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அட் சம் பாயிண்ட் அவள் வந்து அவன் லவ்வை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். நான் வந்து நம்ம ஒன்றா வாழ்வோம், நம்ம சேர்ந்து வாழ்வோம், உன்னை நானும் நேசிக்கிறேன், எனக்கும் ஆரம்பத்துலேருந்தே உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் நான் ஏற்கனவே ஒரு காதலில் இருந்ததுனால என்னால் அதை வெளிப்படுத்த முடியல அப்படின்லாம் வந்து சொல்கிறா. 2 பேரும் அந்த காதலோட கரம் கோர்த்து நடக்கிறாங்க. அப்போ வந்து அடுத்து என்ன செய்யலான்லாம் பேசுகிறாங்க. இவன் சொல்கிறான், அவள் வந்து நீ நாளைக்கு என்ன பண்ணு, எங்கள் பாட்டி வீடு மேல் வீடு வந்து காலியாக தான் இருக்குது, அந்த வீட்டுக்கு வந்துரு, அங்கே வந்து நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இவன் வந்து என்னோடய சேல்ரி ரொம்ப கம்மி, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறா இவன். நான் வந்து டியூஷன் எடுத்து அது மூலமாக நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு இவங்க எதிர்காலத்துக்கான திட்டங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதுக்கான திட்டங்களுக்குள்ளே அந்த இரவில் அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. அவள் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை அந்த முன்னாள் காதலனோட வாழணும்னு நினச்சாலும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறா. நம்ம வந்து தேட்டருக்கு போவோம், ட்ராமா பார்க்கலாம், புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்னு அவள் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே வர்றா. அப்புறமா அவன் வந்து அந்த நாடகம் பேரை சொல்லவும்
அதே நாடகத்தை தான் அவன் முன்னாடி அவன் கூட பார்த்துருப்பா. அது வேண்டாம், நம்ம வேறு நாடகம் பார்க்கலாம் அப்படின்லாம் அவள் சொல்லுவாள். போகிற இடத்துல இவன் வந்து ரொம்ப பூரிப்போடு இருக்கான். இவனுக்கு வாழ்க்கை கிடச்சிருச்சுன்னு, இவன் தனிமைக்கு ஒரு முடிவு வந்துருச்சுன்னு, இவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, ஒரு வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னு இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனுக்கு வந்து அவ்வளோ ஒரு உணர்ச்சி பெருக்கோடு அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான். அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு நிறைய விஷயங்கள் அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. போகும்போது அந்த இருளுக்குள்ளேருந்து ஒருத்தன் வெளிப்படுறான். நாஸ்தன்கா நாஸ்தன்கான்னு அவன் கூப்பிட்றான். அது யாருன்னா அவளுடைய அந்த முன்னாள் காதலன். அவன் திரும்பி வந்துடுறான். அவனை பார்க்கவும் உடனே இவன் கைகளை விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவனை கட்டி அணைச்சிக்கிறா. அவன் மறுபடியும் அவன் கூட சேர்ந்துடுறான். எல்லாமே ஒரு கண்ணுமிக்கிற நேரத்தில் புசுக்குன்னு நடந்துடும். அவனால் அதை தாங்கிக்கவே முடியாது. அது அவனால் புரிஞ்சிக்க கூட கொஞ்சம் நேரம் எடுக்கும். அவனுக்கு வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு கனவுல இருந்தவன் டக்குன்னு அந்த கனவு கலைஞ்சிட்ட மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் வரும். அவன் வந்து ஒரு கனவுல வாசி தான், கனவுலேயே வாழ்ந்துட்டு இருந்தவன் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து அவனால் தாங்கிக்கவே முடியாது. ஒரு மாதிரி வெளவெளத்து போயிடுவான். இவன் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறி நின்றுட்டுருக்கான். அவன் ஓடி வந்து திரும்பி இவன்கிட்ட வந்து இவனை ஒரு 2 நிமிஷம் கட்டி பிடிச்சி இவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அந்த முன்னாள் காதலனுடைய அவள் திரும்பி போகிறாள். இதோடு அந்த 4வது நாள் இரவு வந்து முடியுது. இவன் மறுபடியும் தன்னுடைய தனிமைக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறான். இப்போது அடுத்த நாள் காலையில் இவன் வந்து ரொம்ப நொந்து போய் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஃபீவர் வந்துடுது. அவனுக்கு உடம்பு முடியல. அதோடையே அவன் படுத்திருக்கான். அப்போது இவனோட வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு பெண் வந்து, உனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து நாஸ்தன்காவோட கடிதம். அவன் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கா. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. நானும் உன்னை நேசிக்கிறேன், எனக்கும் உன்னை பிடிக்கும், உன்னை நான் லவ் பண்ணுறேன், ஆனால் என்னால் உன்னோட வாழ முடியாது. ஒரே நேரத்தில் 2 பேரையும் காதலிக்க முடிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்லாம் அவள் ஃபீல் பண்ணிவிட்டு நீ வந்து என்னோடய கல்யாணத்துக்கு வரணும் அப்படிங்கிறா. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ எனக்கு நண்பனாக இருக்கணும், என் கூடவே இரு, எனக்கு ஒரு நல்ல நண்பனாக இரு, எப்போவுமே என்னை விட்டு போயிடாத அப்படின்லாம் வந்து அதில் கோரிக்கை வைக்கிறா. அவளுக்கு திரும்ப அந்த மன்னிப்பு கோர்றா. நான் உன்னை வந்து ஏமாற்றிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு அந்த கடிதம் முழுக்க மன்னிப்பு கேட்குறா. அதுக்கு பிறகு அவன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிரேக் ஆகிடுறான் அந்த ஹீரோ. ஆனாலும் அவன் வந்து ஒரு விஷயம் அவனுக்கு போதுமானதாக இருக்குது. அவளுடனான அந்த ஒரு சில நிமிடங்கள் இருக்குல்ல, அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு நான் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துட முடியும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அப்போ கடைசி அவன் சொல்கிறான், என் தெய்வமே, முழுதாய் ஒரு கணப்பொழுதுக்கல்லவா ஆனந்த இன்பம் கிட்டியது, அது போதாதா, ஒரு ஆயுட்காலம் முழுமைக்கும் அது போதாதா அப்படின்னு. அந்த தருணத்தையே வச்சுட்டு தன்னால் அந்த ஆயுள் முழுமையும் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நம்ம பெரும்பாலான காதலில் இப்படி தான் இல்லையா? நம்ம வந்து அந்த சந்தோஷமான நினைவுகளை வச்சுட்டே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துட முடியும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இருந்துச்சுனாலும் லவ் வந்து அப்படி தான். எனக்கு வந்து இந்த கதை வந்து இந்த மொமெண்ட்டில் அப்படியே வேறு ஒரு தன்மையை அடையுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எப்போ படித்தாலும் அந்த குறிப்பிட்ட இந்த மொமெண்ட்டோடு நான் எப்போவும் இருந்துப்பேன் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான் இல்லையா? அவளை மன்னிச்சிடுறான். அவளை ஏற்றுக்கிறான் மனதார. அவளோட முடிவை வந்து ஏற்றுக்கிறான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் எனக்கு. இந்த கதையோட ஒரு பீக்கு வந்து அதுதான். இந்த கதை வந்து காதல் எப்படி எல்லா தடைகளையும் தாண்டி, எல்லா எல்லைகளையும் தாண்டி நிகழக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை அது. இந்த கதையில் வந்து அப்படியே இந்த காதல் அரும்பி வர்றது இருக்கு இல்லையா? ஒவ்வொரு இரவுலையும் அவனுக்குள்ளே வந்து அவனுடைய தனிமை, அவனுடைய துக்கம், துயரம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அது வந்து ஒரு வெளிச்ச கீற்றாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறதும், வந்து அந்த முன்னாள் காதலனுடைய நினைவுகள்லேருந்து மீண்டு அவளுக்குன்னு இவன் கூட அவளுக்கு ஒரு நல்ல நட்பு உருவாகி அந்த நட்பு அப்படியே காதலாக மலர்றது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கும். எல்லாருமே எளிதில் படிக்கக்கூடிய ஒரு சிறிய புக்கு தான் இது. ரா. கிருஷ்ணய்யா
அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த புக்கை வந்து மொழிபெயர்த்திருக்காரு. கொஞ்சம் பழமையான ஒரு மொழி நடையாக இருந்துச்சுனாலும் இன்றைக்கும் படிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப கான்டெம்ப்ரரியாக இருக்கும். அப்படியே இன்றைக்கி நம்மலாம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அதுலேயும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் படிக்கும்போதும் உங்களுக்கும் அது ஃபீல் ஆகும், என்னடா அது அப்படின்னு. அந்த கான்வர்சேஷன்ஸ் தான் இந்த கதையோட அப்படியே ஜீவனாக இருக்கும். 2 பேரும் குழந்தைத்தனமாக பேசிப்பாங்க, நான்சென்ஸாக பேசிப்பானுங்க, ஃப்யூச்சர் பற்றி கவலையோடு பேசிப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருந்து வார்த்தைகளை பார்த்து பார்த்து வெளிப்படுத்துவாங்க 2 பேரும். எங்கேயாவது தப்பாக போயிடுமோ அப்படிங்கிறது. அப்புறம் ஏக்கத்தோடு இருப்பாங்க 2 பேரும், மறுபடியும் எப்போ சந்திப்போம் அப்படிங்கிற ஏக்கம். அந்த பிரிவு இருக்குல்ல, ஒவ்வொரு நைட்டும் அவங்க பிரியும் போதும் போகணுமா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கோடு இருப்பாங்க, இவனை விட்டு போகணுமா அப்படின்னு. அதனாலேயே கதை முழுக்க அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, விடவே மாட்டாங்க அந்த கையை. ஆச்சரியமாக இருக்கும். அவள் வந்து சொல்லிகிட்டே இருப்பாள், நீ என் ஃப்ரெண்டு தான், லவெல்லாம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாள். ஆனாலும் கையை பிடிச்சிக்கிட்டே இருப்பாள், அந்த கையை விடவே மாட்டாள். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இவனும் வந்து நான் உன்னை லவெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு, ஓ நாஸ்தன்கான்னு வந்து உருகிட்டே இருப்பான். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கதைக்குள்ளே வந்து இந்த காதல் வெளிப்படுறது இருக்குல்ல, காதலிக்கக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்டு 2 பேரும் தடுத்து வைக்கப்பட்ட, அவங்களாவே சுய கட்டுப்பாட்டோடு இருக்க 2 பேரும் தங்களுடைய அந்த கட்டுப்பாட்டெல்லாம் மீறி காதலை வெளிப்படுத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா வந்திருக்கும். அதே மாதிரி கடைசியாக அந்த பெண்ணோட முடிவை வந்து அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறதும், அதை வந்து ஏற்றுக்கிறதும், அந்த மொமெண்ட்ஸ் போதும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறது இருக்குல்ல. எனக்கு வந்து அந்த இவ்வளவும் அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான், அந்த மொமெண்ட் எனக்கு போதும், அதை வச்சுட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறதுன்னு. எனக்கு வந்து இந்த கதை வந்து ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒன்று. நீங்கள் எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். ரொம்ப சின்ன குட்டி புக்கு தான், ஒரு 70 பக்கம் அவ்வளோதான் இருக்கும் அந்த புக்கு. எல்லா இடத்துலையும் இது கிடைக்கக்கூடியது. முடிஞ்சால் நேரடியாக ஆங்கிலத்திலே கூட இந்த புத்தகத்தை படிக்கலாம். ரொம்ப கடுமையான ஆங்கிலம்லாம் இருக்காது, ரொம்ப எளிமையாக புரியக்கூடியதாக தான் இருக்கும். உலகம் முழுக்க பல மொழிகளில் இந்த நாவல் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, பல லட்சம் பேரால் வாசிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கோட அந்த கால்வாய் பகுதி வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாறிடுச்சு. இன்றைக்கும் வந்து அங்கே மக்கள்லாம் போய் அந்த இடத்த பார்க்குறாங்க. அங்கே வந்து நாஸ்தன்காவோட அந்த ஃபீலிங்கை வந்து தேடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதை இது. காலத்துக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கதை. நீங்களும் கட்டாயம் நாஸ்தன்காவை படிங்க, உங்களுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட சொல்ல நினச்ச ஒரு கதை, ஒரு நூல் அறிமுகம். ஸோ இந்த கதையை வந்து வாய்ப்புள்ள எல்லோரும் ஒரு வாட்டி படிங்க. படமாகவும் இருக்குது. யூடியூப்பில் போனீங்கன்னா ஒயிட் நைட்ஸ் மூவி ஃபுல் மூவின்னு போட்டிங்கனாலே யூடியூப்பில் அந்த படமாகவும் வரும். அந்த படம் வந்து ரஷ்யன் படம் வித் சப்டைட்டிலோடு இருக்குது. நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வந்து தாஸ்தோவ்ஸ்கி என்ன நினச்சி எழுதினாரோ அதை விஷுவலாக அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த நாஸ்தன்காவாக நடித்த பொண்ணு அப்படி நடிச்சிருக்கோம். அப்படியே நம்ம வந்து நாஸ்தன்காவை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஃபீலை வந்து அவளுடைய மனப்போராட்டம் இருக்குல்ல, ஒருத்தனை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவனை லவ் பண்ணக்கூடாது, அவதையும் மீறி அவள் லவ் பண்ண ஆரம்பிக்கிறா அப்படிங்கிற அந்த மனப்போராட்டம் வந்து ரொம்ப நல்லா வெளிப்பட்டிருக்கும். இந்த ஒயிட் நைட்ஸ் வந்து நிறைய முறை படமாக எடுக்கப்பட்டிருக்கு. சாவரியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் இருக்குது. அப்புறம் இயற்கைன்னு தமிழ் படமே இருக்குது. இயற்கை படம் வந்து வெண்ணிற இரவுகளை பேஸ் பண்ணி உருவான ஒரு கதை தான். அப்போ அதை கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு கதையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு சண்டே, எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். எப்பவும் போல் எல்லோரும் சிரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.